வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 27 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வட மாநிலங்களிலே வெளுக்கிறது மழை. வடகிழக்கு மாநிலங்கள் முதல் காஷ்மீர் வரைக்கும் இமயமலை பகுதிகளில் மழை. மேலும் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதி எல்லாமே மழை. பருவமழை நாடெங்கும் தொடங்கி பாகிஸ்தான் பகுதிகளுக்கும் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாம் அறிவித்தது போலவே வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் வங்கக்கடலில் பாதி தரையில் பாதியாக உருவாகி நகர்ந்து கொண்டிருக்கிறது உள்ளே. இன்றைக்கு அது மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட் பகுதியை நோக்கி நகரும். படிப்படியாக இது மேற்கு நோக்கி வரக்கூடிய 28ஆம் தேதி மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து 29ஆம் தேதியிலிருந்து வட மாநிலங்களில் மழைப்பொழிவை மேலும் வலுப்பெறச் செய்யும். அடுத்த நிகழ்வும் இந்த நேரத்தில் உருவாக போகிறது. அதாவது ஒடிசா கடலோரத்திற்கு இந்த மாதம் 30ஆம் தேதி வாக்கில் மேலும் ஒரு நிகழ்வு வந்து அமைய போகிறது. இதோட இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு, அதாவது பாகிஸ்தான் எல்லையோர முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் தெற்கே ஒடிசா மற்றும் வங்கக்கடலோரம் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வரைக்கும், தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் மகாராஷ்டிராவில் இருந்து வட மாநிலங்கள் முழுவதும் மழைப்பொழிவை மேலும் வலுப்படுத்தும் வண்ணம் அந்த காற்று சுழற்சி அமையும். இந்த நிலையில் நிகழ்வு ஒடிசா கடலோரம் இருக்கிற காரணத்தினாலே வங்கக்கடலின் வழியாக நுழையக்கூடிய காற்று அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு 25%, கேரளா வழியாக ஒரு 20% நுழைகிறது. மீதம் இருக்கக்கூடிய 55%க்கு மேல் காற்று கர்நாடகாவுக்கு வடக்கே கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக நுழைகிறது. வடக்கு கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவில் அதிகமாக நுழைகிறது. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. கேரளாவிலும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் எல்லாம் பலத்த மழை பொழிகிறது. அதே போல ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்களிலையும் பலத்த மழை பொழிகிறது. இந்த இரண்டு பக்கமும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிற நிலையில் இந்த நிகழ்வு உள்ளே நுழைய போகிற காரணத்தினாலே ஏற்கனவே சென்ற நிகழ்வு இமயமலை ஒட்டிய எல்லா பகுதிகளிலையும் மழை. இந்த நிகழ்வும் போய் இமயமலை ஒட்டிய பகுதி முதல் மத்திய மாநிலங்கள் வரையும், அதாவது மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத், மகாராஷ்டிரா வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். ஆகவே கேரளா, கர்நாடகாவிலே பெய்யும் மழை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். 29ஆம் தேதி 30ஆம் தேதி தீவிரம் குறைந்திருக்கும். கேரளாவிலே இருந்தாலும் கேரளாவில் மட்டும்தான் இருக்கும். கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டுக்குள் 29, 30ஆம் தேதி மழை வாய்ப்பு குறைவு. அதே நேரத்தில் 30ஆம் தேதி கேரளாவிற்கும் மழை வாய்ப்பு குறைந்துடும். காரணம், காற்றோட வழித்தடம் வடக்கு கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா வழியாக 30 மற்றும் 1ஆம் தேதி இருக்கும். இந்த நிலையில் அடுத்த சிஸ்டம் ஒடிசா கடலோரம் வந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருந்து வரக்கூடிய ஜூலை 1க்கு மேல் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷராகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட உருவாக வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய ஜூலை முதல் வாரம். ஜூலை முதல் வார நிகழ்வின் காரணமாக ஜூலை 2லிருந்து மீண்டும் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தீவிரமடையும். ஜூலை இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வை காட்டிலும், கடந்த நிகழ்வை காட்டிலும் ஜூலை 2லிருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் மிக வலிமையான நிகழ்வாக வட மாநிலங்கள் எல்லாம் வலுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும். அடுத்த நிகழ்வு இமயமலை ஒட்டிய பகுதியை விட தெற்கு ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், அதாவது ராய்ப்பூர் மற்றும் நாக்பூர், ஜபல்பூர் போன்ற பகுதிகள் வழியாக மத்திய பிரதேசத்தின் போபால் மற்றும் இந்தோர் மற்றும் குஜராத் வரைக்கும், ராஜஸ்தான் வரைக்கும், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் மற்றும் குவாலியர், டெல்லிக்கும் ஹைதராபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக நாக்பூர் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளுக்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த நிகழ்வு சற்று தெற்கே வைத்து வரும் என்பதனால
அடுத்த அதாவது ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை கேரளாவிலே இப்பொழுது பெய்யும் மழைப்பொழிவை விட சற்று கூடுதலாக இருக்கும். நல்ல மழைப்பொழிவை தர இருக்கிறது. வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய வட இந்திய நிகழ்வுகள் அடுத்தடுத்த வழித்தடத்தில் நகர இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி என்று அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு ஒடிசா, சத்தீஸ்கர், வடக்கு தெலுங்கானா, மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகள், மத்திய பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள் அடுத்த சிஸ்டத்தோட அதாவது ஜூலை முதல் வார நிகழ்வின் இலக்கு மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவின் கடலோரம், குஜராத் கடலோரம் வரைக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ராஜஸ்தானுக்கும் கொடுக்கும். ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் வடக்கு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஓரம் மற்றும் சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் பல்வேறு ஒடிசாவிலிருந்து குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட மாநிலங்களுக்கு அதீத மழைப்பொழிவை அடுத்த நிகழ்வு கொடுக்கும். இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி கேரளாவிற்கு ஒரு 10ஆம் தேதி வரை அதாவது அளவான மழைப்பொழிவாக, அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவாக, தமிழ்நாட்டிற்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலெடுந்து வெப்பச்சலன மாலை இரவு இடிமழைப்பொழிவாக கொடுக்கும். அதாவது இன்றைக்கு 27ஆம் தேதியை விட 28ஆம் தேதி கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு தெரிகிறது. ஆனால் ஒதுக்குதலுடன் தான் 29, 30 மற்றும் 1ஆம் தேதி மழை வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் 2ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் அடுத்த நிகழ்வின் காரணமாக ஜூலை 10 வரை நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழைப்பொழிவு மாலை இரவில் இடி இல்லாமல் ஒரு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக வரக்கூடிய ஜூலை 2, 2ஐ விட 3 கூடுதலாகவும் 3ஆம் தேதி விட 4ஆம் தேதி பரப்பில் கூடும். ஜூலை 4, 5, 6, 7 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆக நாடெங்கும் படிப்படியாக அதாவது நாடெங்கும் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் முதலில் ஒடிசா, வடக்கு ஒடிசா, மத்திய ஒடிசா, தெற்கு ஒடிசா என்று படிப்படியாக தெற்கு நோக்கி வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வடக்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசாவிலும், செப்டம்பர் மாதத்தில் மத்திய ஆந்திர பிரதேசம், வடக்கு ஆந்திர பிரதேசம் என்று நிகழ்வுகள் அமைப்பு அமைய தென்னிந்தியாவிற்கு பருவமழையை ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் தீவிரப்படுத்தும். நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், வானிலை அறிந்து திட்டமிட்ட அதாவது வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து கூர்ந்தறிந்து புரிந்தறிந்து விலகி பணி செய்து லாபம் அடைந்திடவும், மழை நீரை சேகரித்திடவும், 10% இடங்களில் பண்ணைக்குட்டை அமைத்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.